சக்தி பெறக்கூடிய செந்தமிழன் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சி. உலக தமிழர்களுக்கு தமிழே குரல் வலையொலியின் அன்பான வணக்கங்கள். செந்தமிழன் சீமான் அவர்கள் தேர்தலுக்கு பிந்தைய நாட்களில் தொடர்ச்சியாக தங்களுடைய உடலில், தங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருகின்றார். இன்னமும் சில திரைப்படங்களில் கூட அவர் நடித்து வருவதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. எது எப்படி இருந்தாலும் ஒருவருடைய பிழைப்பு என்பது அவருக்கு மிக முக்கியமான ஒன்று. அது உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும். அதே நேரத்தில் சீமான் அவர்கள் இந்த வயதிலும் தங்களுடைய உடம்பை இவ்வளவு ஃபிட்டாக வைத்துக் கொள்வதற்கான மிக முக்கிய காரணம் இருக்கின்றது. தமிழர்கள் என்றால் வயது முதிர்ந்தவர்களாகவும் நரை தாடி கிழவர்களாகவும் இருந்து கொண்டுதான் தலைமையில் ஆள வேண்டும் என்பது அல்ல. மாறாக இளைஞனாக இருந்தாலும் பரவாயில்லை, தமிழர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற விந்தையான உண்மையை முதலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு கூறியவர் செந்தமிழன் சீமான் அவர்கள். முதிர்ந்தவர்கள், வயதானவர்கள்தான் தலைமைகளாக இருக்க வேண்டும் என்ற பிம்பத்தை உடைத்து சீமான் அவர்கள் இளம் வயதிலேயே கட்சி ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு பட்டாளத்தையே திரட்டி தங்களுடைய கட்சியில் வைத்திருக்கின்றார். என்னதான் வாக்கு சதவிகிதம் குறைந்திருந்தாலும் அவருடைய கிரேஸ் எப்பொழுதுமே குறையாது. மக்கள் மத்தியில் அவருக்கென்று தனியிடம் எப்பொழுதுமே இருக்கும். நடக்க இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் செந்தமிழன் சீமான் வெல்வது நிச்சயமாக இருக்கின்றது. மேலும் அவர் தற்பொழுது உலக அரசியலிலிருந்து உள்ளூர் அரசியல் வரை என்னென்னலாம் நடக்கின்றது என்பதை மிக முற்றிலுமாக கவனித்து கொண்டிருக்கின்றார். எந்த அசைவுகள், எந்த இசைவுகள், எது சரியானது, எது தவறானது என்பதை இன்னமும் ஆழமாக ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். நிச்சயமாக அவர் தற்பொழுது பெரிதாக ஒன்றும் மீடியாக்களில் சந்திப்பதில்லை. காரணம், மீடியாக்கள் ஒருபோதும் உண்மையை கூறுவதல்ல, மாறாக வெட்டி ஒட்டி பல செய்திகளை பரப்பிதான் இதற்கு முன்பு சீமான் அவர்கள் போட்ட எல்லா முயற்சிகளையும் தோல்வியடைய செய்ததற்கான மிக முக்கிய பொறுப்பும் கடமையும் அந்த மீடியாக்களுக்கு இருந்ததாலேயே அதை மிகப்பெரிய அளவிற்கு அவாய்ட் செய்து கொண்டே இருக்கின்றார். சீமான் அவர்கள் எப்பொழுதுமே நேர்மையாக, நீதியாக, மக்களுக்கு தேவையான விடயங்களை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு மனிதர். அந்த அடிப்படையிலேயே கட்சி ஆரம்பித்தார், அந்த அடிப்படையிலேயே கொள்கையை வகுத்தார், அந்த அடிப்படையிலேயே தங்களுடைய கட்சியை 16 வருடங்களாக தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் நடத்தி வருகின்றார். இந்த தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல, மாறாக வெற்றி என்பது யாருக்கும் சொந்தமான ஒரு விடயமும் அல்ல. இது அப்படியே தலைகீழ் மாற்றமாக மாறக்கூடிய நாட்களும் வெகு தொலைவில் இல்லை. நிச்சயமாக அதுவும் அருகாமையில் தான் இருக்கின்றது. இந்த தேர்தலில் இல்லை என்றால் நிச்சயமாக 2031ஆம் ஆண்டில் செந்தமிழன் சீமான் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பது அனைவரும் அறிந்த ஒரு பேருண்மை. எல்லா தலைமைகளும் ஆண்டுவிட்டன, எல்லா கொள்கைகளும் ஆண்டுவிட்டன. இருப்பினும் தமிழர்களுக்கான உண்மையான நீதியான ஒரு அரசாங்கம் என்பது இதுவரை இல்லை என்பதுதான் தமிழக மக்களின் குற்றச்சாட்டு. இப்பொழுது வந்த புதிய அரசாங்கமும் தங்களுடைய 5 வருட முடிவில்தான் இதனுடைய அரசு எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியும். இதுவரையிலும் மக்கள் ஒரு சிறந்த அனுபவத்தை அரசாங்கத்தால் பெறவில்லை. நிச்சயமாக செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அனுபவத்தை கண்டிப்பாக மக்கள் பெறுவார்கள் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அந்த அளவிற்கு கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நாளைய தமிழ்நாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற வரைமுறையையும் கையில் வைத்து கொண்டு இருப்பதுதான் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும். நிச்சயமாக அதை கொண்டு வெல்வார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய அலுவல்களையும் தங்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகளையும் தொடர்ந்து நல்லபடியாக செய்து வருகின்ற 2031ஆம் ஆண்டு வெற்றியடைய வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொளி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.